வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொண்டக்கடலையை வச்சு ஒரு செமையான வெள்ளை குருமாவை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு தேவையான பெரிய வெங்காயம், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கொத்து புதினா எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். பாருங்க, இது மாதிரி வெள்ளை கொண்டக்கடலைய ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர்ல போட்டு லைட்டா உப்பு சேர்த்துக்கிட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கறி மசாலா பவுடர் சேர்த்துப்போம். இப்ப அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் இஞ்சி பூண்டு அரைச்சு சேர்த்துக்கிறோம். பச்சை வாசம் போனதும் பச்சை மிளகாய் இறக்கிப்போம். இப்ப கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு கேரட்டை இறக்கி விடுவோம். அதோட வேக வச்சிருந்த கொண்டக்கடலையும் உள்ள இறக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வேக விட்டுட்டு இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தேங்காய், ஒரு 6 முந்திரி பருப்பு, ஒரு கை பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், கறி மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வெந்திருந்த கொண்டக்கடலையோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி உள்ள ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோமா. இப்போ மேலே கருவேப்பிலையும் புதினாவையும் மேலே அப்படியே இறக்கி விட்டுருவோம். கொத்தமல்லி கீரையை உள்ள இறக்கி விடுங்க. மூடி போட்டு எல்லாத்தையும் நல்லா வேக விட்டுருவோங்க. இங்க பாருங்க, வெள்ளை குருமா எப்படி பக்காவா வந்திருக்குன்னு. இந்த பதத்துக்கு வந்தோடனே இறக்கிடுவாங்க. இது மாதிரி சப்பாத்தியை ஒரு தட்டில் எடுத்து வச்சு சுட சுட வெள்ளை குருமாவை அதில் ஊற்றி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு புடிங்க. என்னங்க, சாப்பிட வரீங்களா? தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.